திரு அன்புமணி ராமதாசனுடைய இந்த நிலைப்பாடு வெளிப்படுத்தல் வந்து யாருக்கான செய்தியாக பார்க்கணும், பாஜகவுக்கா அதிமுகவுக்கா? முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த 3 பேர் இப்ப பேசினாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு உடனே அப்படியே பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு புள்ளியிலிருந்து தொடங்க விரும்புகின்றேன். பாமக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும் விசிகேவாக இருக்கட்டும் 3 பேருக்கும் அவங்களுடைய விருப்பத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது கூட்டணி ஆட்சி என்பது அவசியம், அது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அது காலத்தின் கட்டாயம் என்று கூட அவர்கள் கிட்டத்தட்ட சொன்னதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் அதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்ன, நண்பர் வன்னி அரசு சொன்னது இது 2026க்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்பொழுதுக்கு உறுதியாக இறுதியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பற்றி அவருடைய தலைவருடைய அந்த பேட்டிகளை பார்த்தேன். உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் அவருடைய பேட்டியும் முழுமையாக நான் பார்த்தவன். அந்த விதத்தில் இது 2026லே இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது வந்து அவரும் அதை வந்து உறுதியாக சொல்லலை. அங்குலம் அங்குலமாக நகருகின்றோம், ஆழமாக நகருகின்றோம் அப்படின்னு திரு வன்னி அரசு சொன்னது போல அது 2026க்குள்ள அந்த ஆழமான அங்குலம் அங்குலமாக நகர்ந்து அந்த இலக்கை எட்டுவார்களா அப்படிங்கிறது நிச்சயமாக யாராலையும் சொல்ல முடியாது. அது சாத்தியமே இல்லாத ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதையும் அவரை தான் குறிப்பிட்டது. ஆகவே இதுல 2 பேருக்கு ரொம்ப தெளிவான சிந்தனையாக இருக்கின்றது. ஒன்று பாமக, இன்னொன்று பாஜக. 2 பேரும் டெஃபினட்டா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு. ஆனால் அது சாத்தியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் 2 முக்கியமான பிரதான கட்சி, ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி என்பது அப்படியே இருக்கு, ரொம்ப இன்டாக்ட். அதில் ஒன்று சிதறவும் இல்லாமல் அப்படியே தான் செயல் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் 2வது பாயிண்ட் சமூக நீதி செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஏராளமான திட்டங்கள் அதை செயலாக்கம் செய்வது எல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றது. மக்கள்கிட்ட போய் சென்று அடைந்து இருக்கின்றது. இப்போ திமுக கூட்டணி இன்டாக்ட் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா புகைச்சல் இருக்கு, ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேரலாம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்டாக்ட் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல அவர் வந்து அது அவரோட விஷுவல் திங்கிங். அது வந்து இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் மற்ற யாராவது கட்சிகள் அந்த டிஎம்கே கூட்டணியை விட்டு வெளியில வரணுங்கிறத அவங்க ரொம்ப ஆசைப்படுகின்றார்கள் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால்தான் அவர் அப்படியாக பேசுகின்றார். அதனால நிச்சயமாக அப்படி நடக்குமா என்று கேட்டால் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது வந்து சிதாமல் அப்படியே தொடரும் என்று நான் கருதுகின்றேன். இப்போ நம்ம இன்னைக்கு பேசுற இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற தலைப்பே விசிக மற்றும் திமுகவுக்கு இடையேயான ஒரு விவாதமா தானே மாறி இருக்கு. இல்ல அதுதான் நான் சொல்றதுக்கு விட நண்பர் விசிக நண்பர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இது 2026க்கான செய்தி அல்ல, இது அதற்கு அடுத்த நிலைமையில வரக்கூடிய எலெக்ஷன்ல தான் அத்தகைய ஒரு நிலைப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறது நான் சொல்றதுக்கு பதிலாக நண்பர் வன்னி அரசு அதை தெளிவாக சொல்லிவிட்டார். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி என்பது டெஃபினட்டாக தொடரும் என்று நான் நம்புகிறேன். அதுல ஒன்றும் மாறுதல் இருப்பதாக எனக்கு தெரியல. 2வதாக இப்ப யாரோட கூட்டணி இப்ப வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது முன்னாடியில என்னன்னா மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கோஷத்தை அவர் முன்னிறுத்தி களம் கண்டவர், தேர்தல் களத்தை அவர் சந்தித்தவர். ஆனால் அது யதார்த்தமாக இல்லை என்பதை உணர்ந்து இப்ப என்ன சொல்லுகின்றார் என்றால் இப்ப கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல கூட்டணி ஆட்சி என்பதையும் அவர் வந்து மிக தெளிவாக பேசுகின்றார். அது இப்ப சமீப காலமாக அந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்பதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே அதே போல பாஜக அவர்களுக்கும் அந்த கூட்டணி ஆட்சி என்பதுல ஒரு விதமான ஐயப்பாடு இல்லை. அவங்க வந்து தே ஆர் ரெடி டு ஹாவ் அ அலையன்ஸ் அண்ட் அரசாங்கம் என்பதுல கூட்டம் எல்லாம் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த கட்சிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை இணைத்து கொண்ட ஒரு அரசாங்கம் கூட்டணி அரசாங்கமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்களும் ரொம்ப தெளிவாக இப்ப பேசுகின்றார்கள். யாருக்கு இந்த அழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவோட சேர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லலை. அது எப்படி இவால்வ் ஆகும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க திரு ராமதாஸ்.
அதனால அவர் வந்து டெஃபினட்டா பாமக வந்து பாஜகவோட தொடர்ந்து என்டிஏவோட இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அது யாராலையும் இப்ப சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன டவுட்னா அப்படி ஆகும் என்று நான் நம்பவே இல்லை. இன்னைக்கு பாஜக அப்படின்னு குறிப்பிடாததன் மூலமாக ஆப்ஷன்ஸ் ஓபன் அப்படின்ற வகையிலான ஒரு குறியீட சொல்றாரு. Absolutely. They are keeping the options open. அதுதான் செய்தி. அதனால அவர்கள் பாஜகவோடும் போகலாம், அதிமுகவோடும் போகலாம், அல்லது வேற ஏதாவது வேற ஒரு அலையன்ஸ் ஏதாவது ரொம்ப பவர்ஃபுல்லா எமர்ஜ் ஆகின்றது அப்படின்னா அவர்களோடும் அவர்கள் சேர்ந்து பயணிக்க நிறைய வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால பாஜக நண்பர் சொல்வது போல இது வந்து பாமகவுடைய செய்தி என்பது பாஜகவோட சேர்ந்து விடும் அப்படின்னு நான் நம்பல. இது வந்து என்னுடைய ஒரு கருத்து என்னவென்றால் அவர்கள் அதிமுகவோட செல்வதைத்தான் விரும்புவார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு, அசம்பிளி எலெக்ஷன் என்பது வேறு. 2019 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கினாங்க, அடுத்தது 2024 2021 எலெக்ஷன் எப்படி நடந்தது, அப்புறம் இப்ப 2024 அவர்கள் 21 மன்னிக்கும், அப்ப அவர்களுக்கு அந்த பர்சன்டேஜ் ஓட்டு அதிகமாகத்தான் ஆகியிருக்கிறது. ஆகவே அசம்பிளி எலெக்ஷன் வரும்பொழுது அதிமுகவுக்கு இது அற்பம். சமீபத்தில் நடந்த 2024 எலெக்ஷனை விட அதிகமாகத்தான் வரும். ஆகவே அவர்களுக்கு ஒரு 25% இருக்கு. அப்புறம் டெஃபினட்டா பாமக அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் 6% அவங்களுக்கு இருக்கு. ஒரு 25 + 6 31 அப்படின்னா இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தாங்கன்னா ஒரு வின் காம்பினேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாமக நினைக்கலாம். ஆகவே அவர்கள் அதிமுகவோட சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகிறேன். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது முடியுமா, சாத்தியமான இப்ப சொல்லி வச்சு பார்ப்போம் அந்த பின்னாடி என்ன நடக்கிறது. ஏன்னா இப்ப 2006 என்ன நடந்தது, 2006 என்ன நடந்தது, 2006 பாமக டிஎம்கேக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது. அப்போ பாமக ஒரு ஃபோர்ஸ் பண்ணி எங்களையும் சேர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லலை, இயல்பாக அப்படியே அந்த ஆட்சி நடக்கட்டும் அப்படின்னு தான் விட்டுட்டாங்க. அது போல இந்த சேஞ்சிங் சினாரியோ தகுந்து இவர்களும் அவங்களுடைய நிலைமையை ஸ்டாண்டை மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் கருதுகிறேன். ஆகவே இட் இஸ் நாட் அ மெசேஜ் டு பிஜேபி, ராதர் அவங்களுடைய ஆப்ஷன் என்பது ஏடிஎம்கேக்காகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.